ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின் லைட்னிங் பாடி லோஷன் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாடி லோஷன் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நான் ப்ரீ மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாடி லோஷனில் வந்துட்டு 3 ஃபேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபேஸ், தென் ஆயில் ஃபேஸ், தென் கூல் டவுன் ஃபேஸ். வாட்டர் ஃபேஸில் ரோஸ் ஹைட்ரோசோல், டிஸ்டில்டு வாட்டர், வெஜிடபிள் கிளிசரின் 3 எடுத்திருக்கேன். தென் ஆல்ஃபா ஆர்புட்ரின், விட்டமின் சி, இது ரெண்டும் ஸ்கின் லைட்னிங் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட். சிட்டைல் ஆல்கஹால் ஈவேக்ஸ் ஆயில் ஃபேஸில் எடுத்திருக்கேன். கிரேப் சீட் ஆயிலும் ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. தென் லிக்ரோயஸ் எக்ஸ்ட்ராக்டும் விஸ்கா ஹாட் பெக் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் ரெண்டும் கூல் டவுன் ஃபேஸில் எடுத்திருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிக்ரோயஸ் எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர் பேஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் ஃபேஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் பவுலில் ஆட் பண்ணிடலாம். கிரேப் சீட் ஆயிலில் ஸ்கின் லைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ கிரேப் சீட் ஆயில் எடுத்திருக்கேன். சிட்டைல் ஆல்கஹால் லோஷனுக்கு கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். தென் ஈவேக்ஸ் வாட்டரையும் ஆயிலையும் நல்லா பிளெண்டிங்காக வச்சுக்கும். இப்போ வாட்டர் ஃபேஸ் இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். ரோஸ் ஹைட்ரோசோல் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் செஞ்சதில்லை, பர்ச்சேஸ் பண்ணது தான். அது கூட வெஜிடபிள் கிளிசரினும் டிஸ்டில் வாட்டர் எடுத்திருக்கேன். ஆல்ஃபா ஆர்பிட்ரேனும் விட்டமின் சியும் ஸ்கின் லைட்னிங் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட். இது நல்லா ஸ்கின்னை லைட்டன் கொடுக்கும். டேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். டே பை டே நமக்கு நல்லா ஸ்கின் லைட்னிங் பார்க்கலாம். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ஃபேஸில். இப்போ இந்த 2 கண்டெய்னரையும் நம்ம டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். வாட்டர் ஃபேஸ் ஆயில் ஃபேஸையும் செப்ரேட்டாக மெல்ட் பண்ணிட்டேன். ஆயில் ஃபேஸை ஃபஸ்ட்டு போர் பண்ணிக்கலாம். ஃபாலோட் பை வாட்டர் ஃபேஸ். இந்த பாடி லோஷன் 30% நமக்கு ஆயில் ஃபேஸ் இருக்கும், 70% நமக்கு வாட்டர் ஃபேஸ் இருக்கும். அப்போ தான் நம்ம ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருக்கும் பாடி லோஷன். இன்கேஸ் ஆயில் ஃபேஸ் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு க்ரீம் கன்சிஸ்டியாக மாறிடும். இப்போ ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணிக்கலாம். தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் கூல் டவுன் ஃபேஸ் ஆட் பண்ணும் போது நமக்கு கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே நமக்கு டீஆக்டிவேட் ஆகிடும். இதில் 41.3 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர். இப்போ நம்ம கூல் டவுன் ஃபேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது லிக்ரோயஸ் எக்ஸ்ட்ராக்ட். தென் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாடி லோஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இல்லைனா அதுக்கு ரப்பிங் ஆல்கஹால் சொல்லுவாங்க, அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனி கண்டாமினேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது மைக்ரோப்ஸ் டை ஆகிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த பாடி லோஷனை ஆட் பண்ணிக்கோங்க. பாடி லோஷனை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டேனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு லைட்னிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பாடி லோஷன் நம்ம யூஸ் பண்ணும் போது ரெசிடியூஸ் இல்லாமல் ஈஸியாக நமக்கு ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே
டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணால் தான் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்போயுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். இதே மாதிரி சிம்பிள் ஃபேஸ் மாய்ஸ்சரைசரும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபார்முலா மேலே இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.